வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சத்தான உணவுகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று. அதாவது உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போல் 200 கிராம் முதல் 250 கிராம் வரை எடுத்துக்கொள்ளுங்கள் தினசரி உணவில் காய்கறிகளை இது போன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 200 கிராம் அல்லது 250 கிராம் காய்கறி ஏதேனும் ஒன்று எடுத்தால் கூட போதும். பருப்பு வகைகள் எடுக்கும்போது உங்களுக்கு கேஸ் பிரச்சனை, உபாசங்கள், அதாவது உடல் உபாதைகள் இருந்தால் வெறும் மேலோட்டமாக தண்ணீர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பருப்புகளை அதிகம் எடுக்க வேண்டாம். பழ வகைகள் எதை எடுப்பதாலும் இருந்தாலும் இது போன்று சிறிது உங்களுக்கு குறைந்தபட்சம் 200 கிராம் இருக்கும் அளவுக்காவது பாருங்கள். அனைத்து விதமான பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த பழங்கள் செட் ஆகவில்லை என்பதை காணுங்கள். உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத பழ வகைகள், காய்கறி வகைகளை தவிர்த்து விடுங்கள். சில காய்கறிகளை சாப்பிட்டால் உங்களுக்கு அரிப்புகள் ஏற்படும். சில காய்கறிகள் எடுத்தால் உங்களுக்கு சளி பிடிக்கும். பழங்களை எடுத்தாலும் சளி பிடிக்கும். அது போன்று இருக்கும். முக்கியமாக அனைத்து விதமான காய்கறி பழங்களையும் உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் அதற்கேற்றாற்போல் நம் உடலை மாற்றி கொண்டு வர வேண்டும். முதலில்தான் உங்களுக்கு இது செட் ஆகாது, அதாவது ஏற்றுக்கொள்ளாது, அது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். காலப்போக்கில் அனைத்து விதமான உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எடுக்கும் அனைத்து உணவுகளும், அதாவது மாமிச வகைகள், பழ வகைகள், நட்ஸ் வகைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது சாம்பாரில் 2 காய்கறி போடுவதற்காக என்ன செய்வார்கள்? 4 கேரட்டு அல்லது பீன்ஸ் இது போன்று வைத்து 2 துண்டுகள் மட்டுமே நமது தட்டில் இருக்கும். அது எந்த பயனும் இல்லை. தினசரி நன்றாக சாப்பிடுகிறேன் இப்படி கூறுவார்கள். அது எந்த பயனும் இல்லை. உங்களின் உணவில் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். முடிந்தால் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இது போன்ற வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழ ஜூஸ், அதாவது அத்திப்பழம் நீங்களே வாங்கி தண்ணீரில் ஊற வைத்தும் சாப்பிடலாம். ஜூஸ் வகைகளில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது குளிர்ச்சியான ஜூஸ் வகைகளை, அதாவது குளிர்ச்சி ஐஸ் சேர்த்த குளிர்பானங்களை தவிர்த்து விடுங்கள். குளிர்பானங்கள் அனைத்தும், கேஸ் உள்ள குளிர்பானங்கள் அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள். அதை குடிக்காதீர்கள். குளிர்ச்சியான உணவுகளை எடுக்கும்போது, அதாவது குளிர்பானங்களை எடுக்கும்போது உடல் முழுவதும் குடல்கள் உங்களுக்கு மறுத்து போகும். அது போன்று மறுத்து போகும்போது நீங்கள் எந்த விதமான சத்தான உணவுகளை எடுத்தாலும் உடலில் உள்ள சதைகள் உள்வாங்காது. சத்துக்களை முழுவதும் வீணாக கழிவுகளில் சென்றுவிடும். அது எந்த பலனையும் அளிக்காது. ஆகையால் உங்களுக்கு மறுத்து போன தசைகளும் சேதமடையும். உணவுகளின் சத்துகளும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். அதனால் குளிர்பானங்களை தவிர்த்து விடுங்கள். குளிர்ச்சியான குடிநீர் கூட குளிர்ச்சியாக குடிக்காதீர்கள். அது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். சத்தான உணவிற்கு கருப்பு திராட்சை இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். அதாவது உணவு வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் சிலருக்கு குளிர்ச்சி அதிகமாக இருக்கும், சளி பிடிக்கும். ஆகையால் காலை உணவு உண்ட பிறகு சாப்பிட்டு அந்த நீரையும் குடித்து விடுங்கள். சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் அதை கொதிக்க வைத்து பிறகு அதை நசுக்கி உணவு சாப்பிட்ட பிறகு அதையும் சாப்பிடலாம். சூடுபடுத்தும் போது திராட்சை அதிகப்படியாக பெருசாகும். ஆகையால் நீர் சத்து அதிகமாகும் என்று இருக்கும். ஆனால் காஞ்ச திராட்சையில் ரொம்ப சிறியதாக உள்ளது, அதாவது சத்துக்கள் அனைத்தும் போயிருக்கும். பாதாம் பருப்பில் கூறியது எப்படியோ அது போன்றுதான் இதுவும். நல்லா தெளிவாக உள்ள பழங்களை தேர்வு செய்யுங்கள். பிறகு அத்தி பழத்தை ஊற வைத்து ஒரு தினத்திற்கு 10 பழமாவது, அதாவது 10 துண்டுகளாவது எடுத்து இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுங்கள். கேழ்வரகு கஞ்சி, கம்பு இது போன்ற உணவுகளை எடுக்கும்போது காலை நேரங்களில் எடுங்கள். அதில் ஜீரண சக்தியை குறைக்கும். ஆகையால் காலையில் எடுப்பதால் உங்களுக்கு ஜீரண சக்தி ஜீரணமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது எடுப்பவர்கள், கேழ்வரகு, கம்பு இது போன்று எடுப்பவர்கள் நிச்சயமாக உடல் உழைப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே இது செட் ஆகும். வாரத்தில் ஒரு 3 நாட்கள் அது போல் எடுக்கலாம். இல்லது உடல் உழைப்பு உள்ளவர்கள் தினசரி கூட எடுக்கலாம். அதாவது கட்டிட வேலை செய்பவர்கள், மூட்டை தூக்குபவர்கள்
இது போன்ற உடற்பயிற்சி அதிகமாக செய்பவர்கள் இவர்களுக்கு அதிகப்படியான சத்துக்களை அது கொடுக்கும். மற்றபடி இருப்பவர்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்தால் போதும். அதுவும் காலை நேரத்தில் மட்டும் எடுங்கள். மாலையில் இரவிலெல்லாம் இந்த புட்டு இது போன்ற கேழ்வரகு புட்டு, கம்பு புட்டு இது போன்றதெல்லாம் இரவு நேரங்களில் எடுக்காதீர்கள், ஜீரணம் ஆகாது. அதே போன்று பாப்கார்ன் நீங்கள் உண்ட பிறகு அது நீர் உள்ளே சேர்ந்த பிறகு செரிமானத்தை உங்களுக்கு சேதப்படுத்தும். அதே போன்று மைதா பொருட்களை நீங்கள் அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் முக்கியமாக மைதா பொருட்களை தவிர்ப்பது, அனைத்து விதமான பொருட்களையும், எதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அனைத்து விதமான பொருட்களையும் தவிர்த்து விடுங்கள். வணக்கம்.